ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ப்ரியாம்பிளோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் 3 கீவேர்ட்ஸ்க்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். இப்போ நம்ம 4th கீவேர்ட் பற்றி பார்க்கலாம், டெமோக்ரட்டிக். டெமோக்ரட்டிக்ன்றது மக்களுடைய மெஜாரிட்டியான வில்லுன்றது விருப்பம் மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நாடை கவர்ன் பண்ணுறது தான் டெமோக்ரட்டிக். ஸோ தேர்ஃபோர் அ வே ஆஃப் கவர்னிங் which depends on the will of the people. இப்போ நம்ம லெசனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெமோக்ரட்டிக்ன்ற வேர்டோட ஆரிஜின் பார்ப்போம். டெமோக்ரஸியோட ஆரிஜின் பார்த்தோன்னாக்கா க்ரீக் வேர்ட், டெமோஸ்ன்றது பீப்புள், கிரேஷியான்றது ரூல். அண்ட் இந்த டெமோக்ரட்டிக் எது பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த டாக்ட்ரின் ஆஃப் பாப்புலர் சாவர்னிட்டி. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த டாக்ட்ரின் மூலியமாக மக்களுக்கான சுப்ரீம் பவர் அடையிறாங்க. இப்போ நம்ம டெமோக்ரஸியோட டைப்ஸ் பார்ப்போம். மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று டைரக்ட், இன்னொன்று இன்டைரக்ட். டைரக்ட் டெமோக்ரஸியில் பீப்புள் கையில் பவர் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரண்டம், இனிஷியேட்டிவ், ரீகால், பிளெபிசைட் இந்த மாதிரியான மெக்கானிசமை பயன்படுத்தி அவங்களோட பவரை வெளிக்கொண்டுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் ஸ்விட்சர்லாண்ட். அண்ட் இந்த ஸ்விட்சர்லாண்ட் பற்றின ஒரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லேண்ட்லாக் கண்ட்ரி, யூரோப்பில் இருக்குது. அண்ட் இங்கே எந்த ஒரு மினரல் டெபாசிட்டுமே இல்லை. அவங்களோட மெயின் இண்டஸ்ட்ரின்னு பார்க்கும்போது டூரிசம் தான். இப்போ நம்ம அந்த பவர் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான மெக்கானிசம்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரெஃபரண்டம், இனிஷியேட்டிவ், ரீகால், பிளெபிசைட், அதை பற்றி ஒன்றா ப்ரீஃபாக பார்ப்போம். ரெஃபரண்டம்ன்றது கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லா கொண்டு வரலான்னு முன்னெடுத்திருப்பாங்க. பட் இதை செட்டில் பண்ணுறது யார் கையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கையில் இருக்குது. மக்கள் மெஜாரிட்டி ஓட்டு போட்டு அந்த இடத்துல லாவாக மாற்றிடுவாங்க. சப்போஸ் மெஜாரிட்டி வரலனாக்கா அது லாவாக ஆக்க மாட்டாங்க. ஸோ லா மேக்கிங் ப்ராசஸ் அந்த பீப்புள் கிட்ட தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இனிஷியேட்டிவ். இங்கே மக்களே லெஜிஸ்லேஷனை ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. அதாவது லா கொண்டு வரத்துக்கான மூவை அவங்களே செய்வாங்க, மக்களே. இப்போ நம்ம ரீகால்னா என்னன்னு பார்ப்போம். ஆஃபீஸர்ஸ் அப்புறம் மக்கள் பிரதிநிதி இவங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு மக்கள் எடுக்கிற ஸ்டெப்பு தான் ரீகால். இது எப்போ எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டியூட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணாத போது, அதாவது அவங்க டியூட்டியை சரியாக செய்யாத போது ரீகால் கொண்டு மக்கள் ஓட் பண்ணி அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பிளெபிசைட். ஸோ இது மக்களோட ஒப்பீனியனை கேட்குற மாதிரி. மோஸ்ட்டாக இந்த மாதிரி டெரிட்டோரியல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த பிளெபிசைட்டை யூஸ் பண்ணுவாங்க, அதாவது இடம் சார்ந்த பிரச்சனைகள். இப்போ நம்ம இன்டைரக்ட் டெமோக்ரஸியை பற்றி பார்ப்போம். இங்கே மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா தங்களோட பிரதிநிதியை அவங்க எலெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் எலெக்ஷன் ப்ராசஸ். இந்த எலெக்ட் பண்ணப்பட்ட பிரதிநிதிகள் என்ன பண்ணுவாங்கனாக்கா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கவர்மெண்ட் என்னென்னா எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் இந்த 2 ஃபங்க்ஷன் அவங்க மேற்கொள்வாங்க. இந்த மாதிரி இன்டைரக்ட் டெமோக்ரஸியை என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க. அண்ட் அகெயின் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி 2ஆக பிரியுது. ஒன்று பார்லிமெண்ட்ரி, இன்னொன்று பிரசிடென்ஷியல். நம்ம இந்தியா என்ன ஃபாலோ பண்ணுறோன்னாக்கா ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஏர்லியர் கிளாஸ் சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்லேயே பார்த்துருந்தோம். அந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தோன்னாக்கா லெஜிஸ்லேச்சருக்கு பதில் அளிக்கணும் அப்படின்ட்டு. தட் இஸ் ரெஸ்பான்சிபிள். எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர். அண்ட் ஆல்சோ அதர் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அதாவது 18 வயசு ஆன பிறகு எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல், அதாவது ரிலீஜியன், கேஸ்ட், செக்ஸ், ஓட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்க்கும்போது பீரியாடிக் எலெக்ஷன்ஸ். ஸோ அந்த இம்பார்ட்டண்ட் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்னு சொல்லும்போது லைக் சிஎம், பிஎம் அது பார்த்தீங்கன்னாக்கா வேக்கண்ட்டாகவே இருக்க விட மாட்டாங்க. கண்டினியூஸாக அந்த போஸ்ட் ஃபில் ஆகிட்டே தான் இருக்கணும் த்ரூ எலெக்ஷன்ஸ். அண்ட் நம்மளோட ப்ரியாம்பிளில் சொல்லக்கூடிய அந்த டெமோக்ரட்டிக் பார்த்தோன்னாக்கா பொலிட்டிக்கல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் இந்த 3 ஃபீல்டையுமே அது குறிக்குது. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர் இது ரிலேட்டடாக என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம். ஆன் November 25, 1949 சோஷியல் டெமோக்ரஸி அடித்தளமாக இருந்தால் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி நீண்ட நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சோஷியல் டெமோக்ரஸினா என்னன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்களோட லைஃப்பில் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இது 3மே இருந்ததுன்னா அதை நம்ம சோஷியல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். லிபர்ட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டினாக்கா எல்லாரும் சமம்னு சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஃப்ரெட்டர்னிட்டின்னு சொல்லும்போது பிரதர்லிஹுட் ஃபீலிங். இப்போ நம்ம ஒரு சோஷியலிஸ்ட் இல்லைனா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா லிபர்ட்டி அவங்களுக்கு கிடையாது. கவர்மெண்ட் தான் எல்லா விதமான ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த சோஷியல் டெமோக்ரஸி அந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்காது. அண்ட் அடிஷ்னலாக சொல்ல போனால் கவர்மெண்ட் ஒர்க்ஸில் மக்களுடைய பங்கு இருக்கும். நம்ம இந்தியாவில் பர்டிகுலராக எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா
லைக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு. இங்கே எல்லாருமே வந்து அவங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஈக்குவாலிட்டி அச்சீவ் பண்ணுறாங்க. அப்புறம் ஃப்ரீ எஜுகேஷன், இதெல்லாம் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் நான் ஏர்லியரே சொல்லியிருந்தேன், சோஷியல் டெமோக்ரஸின்னு சொல்லும்போது லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இது மூணுமே ஒன்றா இருந்தால் தான் சோஷியல் டெமோக்ரஸி அச்சீவ் பண்ண முடியும். இதில் ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி மட்டும் இருந்தால் சோஷியல் டெமோக்ரஸி அட்டைன் பண்ண முடியாது. அது ரிலேட்டடாக டாக்டர் பிஆர் அம்பேத்கர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இப்போது லிபர்ட்டி கொடுத்துட்டு ஈக்குவாலிட்டி கொடுக்காமல் இருக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறாருனாக்கா, லிபர்ட்டினா என்ன? ஃப்ரீடம் டு டூ. ஈக்குவாலிட்டின்றது எல்லாருக்கும் சமம். இப்போ நான் ஏர்லியர் என்ன சொன்னேன், லிபர்ட்டி கொடுக்குறாங்க ஆனால் ஈக்குவாலிட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ பணம் இருக்கிறவங்க வந்து அவங்க விருப்பப்படுற விஷயத்த அவங்க செய்கிறாங்க. அப்போது பணம் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த லிபர்ட்டியை என்ஜாய் பண்ண முடியாது. அதே மாதிரி ஈக்குவாலிட்டியை கொடுத்துட்டு லிபர்ட்டி கொடுக்காம இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலோட டேலண்ட் இல்லைனா தனித்தன்மை தெரியாது. அண்ட் இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி இது ரெண்டும் ஃப்ரெட்டர்னிட்டியை விட்டு பிரியக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ என்ன தான் கிளாஸஸில் வேரியேஷன் லைக் ஹை அண்ட் லோ, அதே மாதிரி ரிச் அண்ட் புவர் அண்ட் ரிலீஜியன்ஸில் வேரியேஷன்ஸ் இருந்தாலுமே இந்த லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி தான் இந்த ஃப்ரெட்டர்னிட்டியை என்ஷூர் பண்ணுது. அதாவது பிரதர்லிஹுட் ஃபீலிங்கை கொண்டு வருது. இப்போ நான் ஏர்லியர் சொன்ன எக்ஸாம்பிள்ஸை வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுங்கள். வித்தவுட் ஈக்குவாலிட்டி liberty would produce the supremacy of the few over the many, and equality without liberty would kill individuals' initiative. And Supreme Court பார்த்தோன்னாக்கா 1997ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் பார்த்தோன்னாக்கா ஒரு இகாலிட்டேரியன் சோஷியல் ஆர்டரை கொண்டு வரணும். இகாலிட்டேரியன்ன்றது சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமான ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றது தான் இகாலிட்டேரியன். ஸோ இந்த மாதிரியான ஆர்டரை ஒரு சிட்டிசன் சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் மூலியமாக பெறுறாங்க. இப்போ நம்ம 5th கீவேர்ட் பார்ப்போம், ரிப்பப்ளிக். டெமோக்ராட்டிக் பாலிட்டி பார்த்தோன்னாக்கா ரெண்டாக பிரியுது. ஒன்று மொனார்க், இன்னொன்று ரிப்பப்ளிக். இது எது பேஸ் பண்ணி பார்த்தோன்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் பேஸ் பண்ணி. இன் மொனார்க்கில் பார்க்கும்போது கிங் இல்லைனா குவீன் ஹெரிடிட்டரி பொசிஷன், அதாவது வம்சாவளியாக இவங்க வந்து பதவி ஏற்பாங்க. எந்த போஸ்ட் பார்த்தோன்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுக்கு. பட் ரிப்பப்ளிக்குன்னு பார்க்கும்போது ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அது இல்லைனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவங்க ஓட் பண்ணுவாங்க. இங்கே பிரசிடென்ட் பார்த்தோன்னாக்கா நம்ம ஊரில் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் நம்ம டைரெக்டாக எலெக்ட் பண்ண மாட்டோம். இன்டர்ன் நம்ம எலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அவங்க பிரசிடென்ட்டுக்கு எலெக்ட் பண்ணுவாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பிரசிடென்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்ட் எலெக்ஷன் மூலிமா பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுறது USA கண்ட்ரி, அண்ட் இன்டைரக்ட் மூலிமா பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுறது இந்தியா. தேர்ஃபோர் மொனார்க் பார்த்தோன்னாக்கா ஹெரிடிட்ரி பொசிஷனில் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இருப்பாங்க. அண்ட் ரிப்பப்ளிக்னு பார்க்கும்போது ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி எலெக்ட் பண்ணுவாங்க. அடிஷ்னலாக ரிப்பப்ளிக்கோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், பொலிட்டிக்கல் சாவர்னிட்டி. இங்கே பார்த்தோன்னாக்கா கிங் ஆர் குவீன் இவங்க மட்டும்தான் அந்த போஸ்ட் வந்து அட்டைன் பண்ணுவாங்க அந்த மொனார்க்கில். பட் நம்மளோட ரிப்பப்ளிக்கில் அந்த மாதிரி கிடையாது. யார் வேணுனாலும் அந்த ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக ஆகலாம். ரிச் ஆர் புவர், ஜெண்டர் எதுவுமே யார் வேணுனாலுமே வந்து அங்கே ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக ஆகலாம். பட் இந்தியனாக இருக்கணும். செகண்ட் பார்க்கும்போது ப்ரிவிலேஜ்டு கிளாஸஸ். தட் இஸ் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லையுமே பார்த்தோன்னாக்கா எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் மக்கள் வந்து அந்த போஸ்ட்டை அப்பாயிண்ட் பண்ணப்படுவாங்க. இப்போ நம்ம 6th கீவேர்ட் பார்ப்போம், ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ்ன்ற சிம்பிள் டேர்ம் பார்த்தோன்னாக்கா நீதி. நம்ம ப்ரியம்பிள் ஜஸ்டிஸில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் இது 3 ரிலேட்டடான ஜஸ்டிஸை நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ஷூர் பண்ணுது. இது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸை நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் DPSPயில் பார்க்கலாம். இப்போ நம்ம சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் பற்றி ஒரு ப்ரீஃபாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சோஷியல் ஜஸ்டிஸ். நம்மளோட சிட்டிசன்ஸ் ரேஸ், ரிலிஜியன், கேஸ்ட், செக்ஸ் அண்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனோ இல்லை டிஸ்டிங்ஷன்ஸும் காட்டாமல் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது தான் சோஷியல் ஜஸ்டிஸ். ஆல்சோ இங்கே ப்ரிவிலேஜ் கிளாஸ்ன்னு ஒன்று கிடையாது. கூடவே சில பேக்வர்ட் கிளாஸஸ் லைக் SC, ST, OBC அண்ட் அதே மாதிரி உமன் இவங்களுக்கான கண்டிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில எக்ஸெப்ஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் ரிசர்வேஷன். இப்போ நம்ம எக்கனாமிக் ஜஸ்டிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ எக்கனாமிக்னு பார்க்கும்போது நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது இன்கம், வெல்த் இது ரிலேட்டடாக தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ இங்கே பார்த்தோன்னாக்கா இங்கே சேம் எக்கனாமிக் வெல்த் ரிலேட்டடான இன்இக்வாலிட்டிஸை குறைக்கிறது தான் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லியர் டைம்ஸில் வந்து மென் அண்ட் விமனுக்கு பார்த்தோன்னாக்கா ஒரு ஃபேரான
இன்கம் கிடையாது இன் ரிலேஷன் வித் ஜெண்டர். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்னால் ஏர்லியர் நம்ம பார்த்த சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் இப்போ நம்ம பார்த்த எக்கனாமிக் ஜஸ்டிஸ் இது ரெண்டும் சேர்ந்து தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்னால் என்னன்னு பார்ப்போம். நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு எல்லா பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அண்ட் அதே மாதிரி எல்லா பொலிட்டிக்கல் ஆஃபீஸஸ் லைக் சிஎம், பிஎம், எம்எல்ஏ, எம்பி இந்த மாதிரியான ஆஃபீஸஸில் என்டர் ஆகிறதுக்கு அனுமதி இருக்குது. அண்ட் அதே மாதிரி கவர்மெண்ட் கொண்டு வர லாஸ் அண்ட் பாலிசிஸில் அதை குவெஸ்டின் பண்ணுறதுக்கும் நமக்கு ரைட் இருக்குது. அண்ட் நான் ஏர்லியர் சொல்லியிருந்தேன் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் லெசனில் இந்த மாதிரி நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் பார்த்தோன்னா மற்ற கண்ட்ரீஸில் இருக்க கான்ஸ்டிடியூஷனில் பார்த்து நம்ம அதுலேருந்து சில ஃபீச்சர்ஸை நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த ஜஸ்டிஸ்ன்ற டாபிக் ஆர் ஐடியாவை பார்த்தோன்னாக்கா அதுவும் பர்டிகுலராக சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இந்த 3 ஃபீல்டில் இருக்க ஜஸ்டிஸ்க்கான ஐடியாவை நம்ம ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 எடுத்திருக்கோம்.